ஆடி வெள்ளியில இந்த 3 விஷயங்களை செய்ய மறந்துடாதீங்க. கெட்டது நீங்கி நன்மைகள் பெருகும். ஆடி மாதம் என்பது வழிபாட்டிற்கு உரிய மாதமாக இருந்து வருது. மற்ற மாதங்களை காட்டிலும் ஆடி மாதம் அம்மனுக்கு மிகுந்த விசேஷமான பூஜைகள் செய்யப்படுறது வழக்கம். ஆடி மாதத்துல இறை வழிபாடுகளை மேற்கொள்றதுங்கிறது குடும்பத்திற்கும் நன்மைகளை வாரி வழங்கும் செயல். ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளியிலும் தவறாம இந்த 3 விஷயங்களை கடைபிடிச்சு வந்தா கெட்டது நீங்கி நன்மைகள் பெருகுங்கிற ஐதீகமும் இருக்கு. அத பற்றி ஆன்மீக தகவல்களா இந்த பதிவுல தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. ஆடி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில ஆரம்பிச்சு அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் கண்டிப்பா மறக்காம இந்த 3 விஷயங்களை கடைபிடித்து வந்தா நம் வீட்டுல இருக்க கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி நமக்கு வரக்கூடிய நன்மைகள் பெருகுங்கிறது ஐதீகம். ஆடி மாதத்துல கண்டிப்பா வீட்டுல தோரணங்கள் கட்டப்படுறது வழக்கம். ஆடி மாதத்துல தலைவாசல்ல எப்போதும் வேப்பிலை தோரணம் கட்டுவதும் மாவிலை தோரணம் கட்டுவது போன்றவற்றை செய்யணும். காற்றுல பரவக்கூடிய தொற்று கிருமிகள் ஆடி மாதத்துல அதிகரிச்சு காணப்படும். இதனால வீடு தோறும் மற்றும் ஊர் முழுவதும் ஆங்காங்கே மாவிலை தோரணம் வேப்பிலை தோரணம் கட்டி தொங்க விடுவதும் வழக்கம். இதனால ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் குறையறதும் அப்படிங்கறதும் நம்பிக்கையா இருந்தது. நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு அர்த்தம் நிச்சயம் விழுந்திருக்கும். அறிவியல் ரீதியா ஏதாவது ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். எனவே ஆடி மாதத்துல கண்டிப்பா வீட்டுல மாவிலை தோரணம் வேப்பிலை தோரணம் போன்றவற்றை கட்டி தொங்க விடுங்க. இதனால கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் நமக்கு நிச்சயம் வந்து சேரும். அதே மாதிரி ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல வீடு முழுவதும் இருந்து ஒரே நீரை கொண்டு துடைத்திருங்க. இதனால வீட்டுல நுண்கிருமிகள் வசிக்காது. மேலும் எதிர்மறை சக்திகள் நீங்கி தெய்வ சக்தி அதிகரிக்கவும் துவங்கும். வீட்டுல நுண்கிருமிகள் இல்லாம இருக்க நீங்க வீட்டை துடைக்கிற தண்ணீரோட சிறிதளவு கல் உப்பு மற்றும் 4-5 வேப்பிலை மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்துக்கலாம். பின்னர் எப்போதும் போலவே வாசனை திரவியங்களை சேர்த்து வீட்டை தொடச்சு விடணும். வீட்டுல இம்மி அளவுக்கு கூட கிருமிகள் இல்லாம ஒரு நல்ல தெய்வீக சக்தியை உணர்வீங்க. இதனால மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் தீராத குழப்பங்களும் நிச்சயம் நீங்கும். அதே மாதிரி 3வதா ஆடி மாத வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா அம்மனுக்கு ஏலைக்காய் மாலை இல்லைன்னா கிராம்பு மாலை கோர்த்து போடுங்க. நெய் தீபம் ஏற்றி உங்களால முடிந்த இனிப்பு வகைகளை நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. அன்றைய நாள்ல மற்ற விஷயங்களை தானம் கொடுக்கலைனாலும் அன்னத்தை கண்டிப்பா தானம் செய்யுங்க. உங்களால முடிஞ்ச அளவிற்கு இல்லாதவங்களுக்கு இல்லைன்னா இயலாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வீட்டிற்கு அழைத்து வந்து உணவுகளை பரிமாறுறது போன்றதெல்லாம் மேற்கொள்ளலாம். இதனால உங்களுடைய பாவங்கள் பன்மடங்கு குறைந்து புண்ணிய பலன் இரட்டிப்பாகும். ஆடி மாத வெள்ளிக்கிழமையில தவறாம இந்த 3 விஷயங்களையும் செய்து பயனடையுங்கள்.